மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று எழும்பூரில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தாய்சேய் சேவைகளுக்காக ரொம்ப 100 வருடங்களுக்கு மேலாக உள்ள பழமையான ஹாஸ்பிட்டல் அது. தினந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, இங்கே இருக்கிற சேவைகள் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற வார்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்வையிட்டுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் ஆர்மோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அதன் பிறகு முதலமைச்சர் சென்ற பிறகு நாங்களும் இந்த மருத்துவமனை வளாகம் சுற்றி பார்த்தோம். இது எந்த மாதிரி ஃபியூச்சராக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், எந்தெந்த இடத்துல நம்ம பில்டிங்ஸ்லாம் தேவை இருக்குது, மக்கள் நிறைய தேவைகளும் சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு இன்டகிரேட்டடான ஒரு பிளான் பண்ணலாங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் நம்ம அவங்க துறை அதிகாரிகள்கிட்ட கலந்து பேசி ஒரு லாங் டேர்மாக ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு வளாகம், மருத்துவமனை வளாகம் உருவாக்கப்படும். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி ரைஸ் ஆயிருது, அதுக்கப்புறம் தான் இந்த விசிட் நடக்குது. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நடந்திருக்கா? கம்ப்ளைண்ட் வந்த உடனே நமக்கும் பார்வைக்கு வந்தது. நம்ம உடனே இங்கே இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் இணை இயக்குநர்கிட்ட சொல்லி நாங்கள் பார்வையிட்டுட்டோம் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு. அவர் ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ இதை காரணம் காட்டி வந்து பார்த்தாரு. சார், இப்போ அந்த வரக்கூடிய நோயாளிகள் வந்து காசு கேட்குறாங்க, சரியாக நிர்வாகம் இல்லை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நம்ம அதை எப்படி சரி பண்ண போகிறோம், என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நீங்கள் முதலமைச்சர் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவசரமாக செய்கிறாங்க, அமைச்சர் வராது அப்படின்னு தூய்மை பணியாளர்கள்லாம் பேசுகிறாங்க. நோயாளிகள் குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தையை காட்டுறதுக்கு அப்படி பணம் வாங்குற குற்றச்சாட்டு இருக்கானா இருக்குது, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிந்த வரையில் நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மருத்துவமனை முதல்வர்கிட்டும் சொல்லிட்டு இருக்கோம், அனைத்து அந்த சீஃப் இருப்பாங்க ஒவ்வொரு வார்டுக்கும், அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். யார் இந்த மாதிரி பணம் கேட்டாலோ அவங்க வந்து பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அதுபடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதை மறுக்க முடியாது. மாண்பு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசாங்கம் தான், நிர்வாகம் தான் கொடுக்கணும்னு. அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் வராங்க, அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பொதுமக்கள் இதை மூலமாக திரும்பவும் சொல்கிறேன், 104 என்ற எண்ணுக்கு மருத்துவமனையில் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியர்கள் பணம் கேட்டாலோ வற்புறுத்தினாலோ தயவு செய்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனடியாக அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பணி நீக்கமா குறிப்பா வந்து காப்பீடு திட்டங்கள் வந்தாதான் வந்து அட்மிஷன் போடப்படும். நிறைய சென்னை இருக்கக்கூடிய மற்றும் அரசு மருத்துவமனைகள் கட்டாயப்படுத்துறாங்க. இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல பிரசவ இந்த தாய்சேய் நல சேவைக்கு காப்பீடு திட்டம் கவர் ஆகாது. இங்க காப்பீட்டு கேட்க கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. யார் வந்தாலும் இங்க சேவை, மருத்துவ சேவை, தாய்சேய் நல சேவை இங்க கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல கட்டாயப்படுத்துறாங்க. அதாவது இருக்கக்கூடிய காப்பீடு திட்டம் இருந்தா மட்டும்தான் இங்க அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நோயாளிகளுக்கு அவசரம் இல்ல. சில இடங்கள்ல இந்த மாதிரி சில இடங்கள்ல சில மருத்துவமனைகள் சில வந்து காப்பீடு திட்டம் இருந்தா அவங்களுக்கு அந்த அரசு மருத்துவமனைக்கு திரும்பவும் சில அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வருங்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனா அது கட்டாயம், அதுக்கு திரும்பவும் சொல்றேன், அது கட்டாயம் கிடையாது. காப்பீடு அட்டை இல்லைனாலும் அவங்களுக்கான மருத்துவ சேவை என்பது மக்களுடைய உரிமை. கண்டிப்பாக யாரும் காப்பீடு அந்த அட்டை இல்லைங்கிறதுனால பறிக்க முடியாது. அம்மா உணவகம் அமைக்கப்படுமா சார்? ஒரு சில தனியார் விடுதிகள் உள்ள இருக்கு, அங்க 60 ரூபாய் 70 ரூபாய் வரைக்கும் தயிர் சாதம் சாம்பார் வைக்கிறாங்க. இது அம்மா உணவு வந்து 5 ரூபாய்க்கு அது கிடைக்குமா? இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மக்களோட தேவையாக இருக்குது. இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கான அரசு மருத்துவமனைக்கு உங்களுக்கே தெரியும், வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு ஒரு சுத்தமாக ஒரு சுகாதாரமான இடத்துல ஒரு தேநீரோ ஒரு உணவோ சாப்பிட வேண்டிய அதுவும் ஒரு அத்தியாவசிய தேவை தான். இதை சம்பந்தமாகவும் நாங்கள் தக்க நடவடிக்கை இல்லை. இங்கே பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவறைகள் போதிய அளவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதை இன்னும் அதிக அளவில் இருக்கிறது க்ளீனாக தான் இருக்குது, பட் ஆனால் பத்தலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேன்டீன் அவங்களுக்கு அதுவும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து வார்டும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வர எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் வார்டு அதிக அளவில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இப்போ அந்த பணம் வாங்கினா பணி இடை நீக்கமா சார், இல்லாட்டி பணி நீக்கமா சார்? சஸ்பென்ஷனா இல்லை டிஸ்மிஸா? அவங்க நீக்கம் தான், அவங்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ல தான் இருக்காங்க. அவங்க உடனடியாக அந்த மாதிரி குற்றம் வந்தா அவங்க மேல இமிடியேட்டான பணி நீக்கம் தான். எல்லாமே சரியான வசதிகளை மேம்படுத்தப்பட்டு இருக்கா, இல்ல மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு? இல்லை, எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும்
எங்கள் ஐஓஜி இந்த எழும்பூர் தாய்சேய் நல என்ற மருத்துவமனைங்கிறது ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மையான மருத்துவமனை. இங்கே அனைத்து சேவைகளும் இருக்குது. கீழ்ப்பாக்கத்தில் இதே மாதிரி தொடர்ச்சியாக புகார்கள் வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம நேரடியாக போனாலும் இதை சொல்கிறாங்க. அடுத்த ஆய்வு அங்கே இருக்குமா? இருக்கும், சொல்லிடுறேன் நான். அதே மாதிரி வந்து கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைகள் வந்து கழிவுகள் அதிகமாக வந்து இதுவாகுது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமாக இருக்க மருத்துவர்களே வந்து அங்கே இருக்கக்கூடிய புகார்கள் தெரிவித்தும் கழிவறைகள் சுத்தம் செய்வதில் வருவதில்லை குற்றச்சாட்டு தொடர்ச்சி அசுத்தமான நிலையில் தான் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை ஈடுபட்டு. இல்லை, நம்ம எல்லாம் தொடர்ச்சியாக எல்லா மருத்துவமனை முதல்வர்கிட்டும் இதை தான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். சுத்தமான கழிவறைகளாக இருந்தாலும் சரி, அவங்க குடிநீர் தேவைகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மக்களுடைய உரிமை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ.